So some qualification of critic, the points, what are the points given in our textbook? First point, the critic should be free from bias. He should not have any bias of caste, creed or religion. So in the poet, this poet belongs to India. This poet is an Indian. So this poet is a female. The critic should not have this bias. Okay, so you want to pambla, you want to pambla, and he is an Indian, he is an English. And in the idella vittitu, and he should see the poetry alone, he should see the work of art alone, and then criticize it. Okay, so he is an Indian, therefore the poetry is a bad poetry, and she is female, therefore she cannot write good poetry. There are all prejudices and bias, and a good critic should not have such kind of bias. But unfortunately, even Samuel Johnson, even Coleridge also biased in their criticism, but that is an unfortunate thing. And second one, the critic must be a person with scholarship. Arnold stresses this point when he says that the first requisite of a great critic is knowledge, and ever fresh knowledge. Okay, again the same point is repeated here, that is the critic should be a knowledgeable and well-versed person. Okay, நிறைய படிச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லாம் நல்ல படிச்சு அண்ட் லெட்ஸ் சே இப்போ if I want to be a critic in English literature, என்ன சொல்ல, ஷேக்ஸ்பியர் ஆர் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின்ட், வேஸ்ட்லேண்ட் எல்லாத்தையும் அப்படியே தரவாக படிச்சிருக்கணும். ஓகே, அண்ட் தென் படித்து அண்ட் எல்லாமே தரவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அப்போ தான் நாலேஜபிள் பர்சனாக இருக்க முடியும். அண்ட் தென் அப்போ தான் அந்த கரெக்டான கிரிட்டிசிசமும் கொடுக்க முடியும். ஓகே, so he should be a knowledgeable person. He should be a scholarly person. Okay, the critic must have proper training and technical skill to render his scholarship serviceable. He should have undergone a long apprenticeship in the fundamentals of his profession. Acquisition of knowledge and discipline of mind are essential qualities of a critic. And what is it? The training and the technical skill. Okay, let's say ஒரு இது பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, ஒரு போயம் பப்ளிஷ் ஆகுது, அது ஒரு புறம் இருந்தாலும், and among the literary members themselves, okay, he is a good critic, இவன் நல்லா இது பண்றானே அப்படி, his criticism is good and intelligent அப்படின்னு சுற்றி உள்ளவங்க கொஞ்சம் பேசணும் அது. ஓகே, அண்ட் சி இப்போ உங்கள் கிளாஸில் வந்து let's say Jasna is an actor, and let's say even Harish Kannan is a multi-talented guy, and ஸோ உங்கள் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் அது வந்து நீங்களே உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிங்க. இந்த பொண்ணு நல்லா பாடுறா, இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறா, அண்ட் அது இப்போ தெரிஞ்சுட்டு அந்த நான் வந்து இப்போ சொல்லுவேன், என்ன நீ நல்லா ஆடுறேன்னு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அண்ட் இப்போ எங்கே இப்போ டான்ஸ் ஆடி காட்டு, நான் பாட்டு பாடி காட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் ஓகே, எனக்கும் இப்போ ஒரு இம்ப்ரெஷன் என் மைண்டில் ஏற்படும் போது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு, நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா டான்ஸர் அப்படின்னு சொல்லும் போது அண்ட் எல்லாருக்குமே அது வந்து ரீச் ஆகுது. அண்ட் லெட்ஸ் சே they are all examples of giving proper training. And the training என்பது அந்த ப்ராக்டிஸ், அடிக்கடி கிரிட்டிசிசம் பண்ணி எழுதி அண்ட் இந்த பாயிண்ட் இப்படி பாருங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அந்த டிஸ்கஷன்லாம் இது பண்ண அண்ட் you will be appointed as a critic. Okay, so that's how a critic is born. And ஓகே, எந்த ஒரு ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லாமல் நான் லெட் மீ கிரிட்டிசைஸ் போயிட்டு அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது. கிரிட்டிசம் என்பது அப்படியே பாண்ட் டேலண்டாக அப்படியே இப்போ அடிக்கடி எழுதி அந்த கிரிட்டிசம்லாம் இப்படி பாருங்கள், இப்படி அனலைஸ், இப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல அண்ட் எவ்ரி ஒன் வில் அப்ரிஷியேட் தட் யூ ஆர் a critic. And that is called as practice and training.
அண்ட் அடிக்கடி அந்த கிரிட்டிசிசம் வந்து எழுதி அண்ட் மற்றவங்களாம் படிக்க அண்ட் யுவர் கிரிட்டிக் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணி அண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அது. ஓகே, so proper training is essential, and the proper knowledge and the discipline of mind is important quality of a critic. According to Arnold, a critic should have a thorough knowledge of one great literature besides his own. Too exclusive devotion to any one literature result in narrowness of judgment. See, as far as Tamil literature is concerned, I will say Tirukkural and 5 great epics. Okay, Tirukkural and 5 great epics and even Sangam literature, இது வந்து கண்டிப்பாக தரவா படிச்சே ஆகணும். ஒரு ஈவன் பேசிக் தமிழன் சாதாரண தமிழனா இருந்தால் கூட அதெல்லாம் படிக்கணும்னு நான் வந்து அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அது. பட் if you want to be a poet in Tamil literature or a critic in Tamil literature, I will say the basic qualification should be you should be thorough with Tirukkural and 5 great epics. Okay, ஸோ அந்த 5 கிரேட் எபிக்ஸ் அதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாம் தரவாக படிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவன் திருக்குறளையும் தரவாக படித்து திருக்குறள் வந்து பைஹார்ட்டே பண்ணி வச்சிருக்கேன். 1030 குறளையும் அப்படியே பைஹார்ட்டே பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் நல்ல பொயட்ரியும் எழுத முடியும், நல்ல கிரிட்டிசமும் சொல்ல முடியாது. ஓகே, அதுதான் ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அதனாலும் அப்படியே சொல்லியிருப்பாரு. எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஷேக்ஸ்பியர் அண்டு மில்டன், இவங்க 2 பேரையும் தரவாக படிக்கணும். இவங்க 2 பேரும் தரவாக படிக்கலாம், போய்ட்டாகவும் இருக்க முடியாது அண்ட் கிரிட்டிக்காகவும் இருக்க முடியாது அப்படின்னு அர்னால்டு வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தில் இங்கிலீஷில் ஒரு போய்ட் ஆகணும், ஒரு கிரிட்டிக் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஷேக்ஸ்பியர் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் என்னோட டேலண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல இங்கிலீஷில் வந்து அது நல்ல போயமாக அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அர்னால்டு வந்து மேத்யூ அர்னால்டு அதுதான் சொல்கிறாரு. நீ நல்ல போய்ட் ஆகணும், நல்ல கிரிட்டிக் ஆகணும்னா ஷேக்ஸ்பியர் 37 பிள்ளை அந்த சானட்ஸையும் நல்லா தரவாக படிச்சிருக்கணும். அண்ட் ஜான் மில்டனுடைய பேரடைஸ்லாம் நல்லா தரவாக படிச்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் நல்ல போய்ட் நல்ல கிரிட்டிக்காக அமைய முடியும். அண்ட் தமிழில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழில் வந்து இப்போ நல்ல போய்ட் நல்ல கிரிட்டிக்காக ஆகணும் அப்படின்னா 5 கிரேட் எபிக்ஸும் அண்ட் திருக்குறளையும் நல்ல வெல்வஸ்டாக படிச்சிருக்கணும். அப்போ தான் தமிழில் நல்ல ஒரு கவிஞராகவும் அண்டு நல்ல கிரிட்டிக்காகவும் பார்க்க முடியாது. ஓகே, so most important literature and most important works in the language and the தமிழ்ல most important literary work திருக்குறளாக இருக்கட்டும், 5 great epic-ஆக இருக்கட்டும், அல்லது அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து அந்த லாங்குவேஜில் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஜான் மில்டன் இவங்க எழுதுனதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இதுங்களெல்லாம் படிக்காமல் கிரிட்டிக்காகவே முடியாது. ஒரு கிரிட்டிக்குன்னா இந்த அளவு கிரேட் லிட்ரேச்சர் தரவாக கண்டிப்பாக படிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கிரிட்டிக் must not go to extremes. He should show a measure of sobriety and perspective in his pronouncement. Addison's opinion that true critic ought to seek excellences rather than imperfections. It's what emulation of every critic. See, நல்ல கிரிட்டிக் என்பான் ஒரு போய்ட்டில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 சேர்த்து சொல்லணும். ஓகே, அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரிட்டிக் cannot tell two extremes. இந்த போயம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு எல்லாமே வெறும் ஒஸ்ட்டு இப்போ நெகட்டிவ் மட்டுமே சொல்கிறதும் தப்பு. அண்ட் இந்த ஷேக்ஸ்பியர் கிரேட்டஸ்ட் என்ன இது அப்படி இப்படின்னு ஃபுல்லாக ஷேக்ஸ்பியரோட பாசிட்டிவ் மட்டுமே சொல்கிறதும் தப்பு அது. ஓகே, ஷேக்ஸ்பியர் இஸ் ஆல்சோ ஏ ஹியூமன் அண்ட் அவர்கிட்டையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. அண்ட் திருக்குறளாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்பது நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு போயம் அப்படின்னு சொல்கிறேன், அதுவே ஒரு ப்ளஸ் தான். ஓகே, ஸோ எந்த ஒரு போயட்கிட்டையும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், 2 சேர்த்து சொல்கிறவன் தான் நல்ல கிரிட்டிக்காக இருக்க முடியும். ஓகே, ஸோ அதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் டாபிக். Thank you.